ரயில்வே துறை தனியார்மயமாக்கப்படுவதை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தின் சார்பில் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறையான ரயில்வே துறையில் தனியார்மயத்தை நிறுத்திடவும், அவுட்சோர்சிங் மற்றும் ஆட்குறைப்பு முயற்சிகளை கைவிட வலியுறுத்தியும், லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 8வது சம்பள கமிஷனுக்கு காத்திடாமல் ரயில்வே தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படியை உடனடியாக வழங்கிட வேண்டும், ரயில்வே தொழிலாளர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் பயோமெட்ரிக் முறையை அமல்படுத்துவதை கண்டித்தும் 8 மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கம் சார்பில் நாடு முழுவதும் இன்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு எஸ்ஆர்எம்யூ துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. பொன்மலை ரயில்வே பணிமனையில் பணியாற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் ரயில்வே பணிமனையிலிருந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து பின்னர் ஆர்மரிகேட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே தொழிலாளர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து ரயில்வே தொழிலாளர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி மிகப்பெரிய அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டமாக மாறும் என எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். ரயில்வே துறையிலே காலி இடங்களை நிரப்பிடு, இணைத்திடு 50% டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் உடனடியாக இணைத்திடு, வழங்கிடு. பணிமனை தொழிலாளர்களுக்கு பயோமெட்ரிக் என்ற முறையில் துன்பப்படுத்தாதே. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடு, அமைத்திடு சம்பளத்துடன் இணைத்திடு, வழங்கிடு, ஓபிஎஸ்ஐ வழங்கிடு, சிஆர்சிஐ வழங்கிடு. எஸ்ஆர்எம்யூ பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஏஆர்எஃப்னுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்களின் சீரிய உத்தரவின் பேரிலே இன்று நாடு தழுவிய தொடர் ஆர்ப்பாட்டம் காலை முதல் மாலை வரை உணவு இடைவேளைகளிலே தேநீர் இடைவெளியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. 3வது முறையாக எஸ்ஆர்எம்யூ பேரியக்கம் ஆல் இண்டியா ரயில்வேமென் ஃபெடரேஷன் தென்னக ரயில்வேயிலேயும் அகில இந்திய ரயில்வேயிலேயும் முதன்மை இடத்தை வெற்றி வாகை சூடி முதல் போராட்டமாக இந்த ஆர்ப்பாட்டமாக இன்றைய தினம் அகில இந்தியா முழுவதுமாக நடைபெற்று வருகிறது. ரயில்வே துறையை ஏறக்குறைய 1 லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும், அவுட்சோர்சிங் ஆட்குறைப்பு போன்ற தனியார் மயத்தை எதிர்த்தும், 8வது சம்பளத்திற்கு காத்திராமல் 50 இப்பொழுது 53% டிஏவை எங்கள் பொதுச் செயலாளரிடம் ஒத்துக்கொண்டபடி சம்பளத்துடன் இணைக்க கோரியும், இதற்கு முன்பாக பெற்று வந்த என்பிஎஸ்ஐ எஸ்ஆர்எம்யூ பேரியக்கமானது யூபிஎஸ்ஸாக ஓரளவு மாற்றினாலும் 2ஐயும் ஒழித்து அனைவருக்கும் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பெற்றிட கோரியும், ஏறக்குறைய ஐஆர்டி ஐடிடி போன்ற பல்வேறு தொழிலாளர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு உடனடியாக அனுப்ப கோரியும் மற்றும் 4 பஞ்ச் என்ற முறையிலே தொழிற்சாலைகளுக்கு
நிர்பந்தித்து அவர்களுடைய வேலையை ஒடுக்குகின்ற கொடுஞ்செயலை எதிர்த்தும், அதே போல் 1/1/2000 முதல் அனைத்து கேட்டகரிகளுக்கும் சிஆர்சி என்கிற கேடர் ரீசர்ச்சரிங் கமிட்டியை அமைக்க கோரியும் மற்றும் பயோமெட்ரிக் என்ற முறையை, அதாவது இந்த ரயில்வே துறையானது 2.25% ஒரு ஹைக்கு உயர்வு கிடைப்பதற்காக, இன்சென்டிவ் உயர்வுக்காக பயோமெட்ரிக்கை கொண்டு வந்தது. இப்பொழுது அனைத்து இடங்களிலும் ஓட்டியும் இன்சென்டிவும் இல்லாத இடத்திலே கூட பயோமெட்ரிக்கை கொண்டு வருகிறது. நாங்கள் அதற்கு எதிர்க்கின்ற அதே வேளையிலே ரயில்வே தொழிலாளர்களுக்கு உள்ள அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இன்னும் பல கோரிக்கைகளை எதிர்த்து அகில இந்தியா முழுவதுமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய கொள்கைப்படி முதலிலே போராட்டம், பிறகு ஆர்ப்பாட்டம், முடிவில் ரயில் நிறுத்த போராட்டம் விரைவிலே தொழிலாளர்களுடைய வாக்கெடுப்பை மறுபடியும் நடத்தி அகில இந்திய அளவிலே நிச்சயமாக இது வேலை நிறுத்த போராட்டமாக மாறும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எச்சரிக்கிறோம்.